கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் செமினாரி நடத்தும் வேதப்பாட வகுப்பு 9. இன்றைக்கும் 9ஆம் வேதப்பாட வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது 4 சுவிசேஷங்களின் தொடர்ச்சியாகும். கடந்த திங்கட்கிழமை கண்ட 6ஆம் வேதப்பாட வகுப்பில் தொடர்ச்சியாக 4 சுவிசேஷங்களை கண்டு வருகிறோம். 4 சுவிசேஷங்கள் அடங்கிய வேதப்பாட வகுப்பில் ராஜ்யங்களை குறித்தும் ராஜாக்களை குறித்தும் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து திங்கட்கிழமை தோறும் வெளியிடப்படும் இந்த 4 சுவிசேஷ பாட தொகுப்பினை நீங்கள் குறிப்புகளை எடுத்து கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வளமுள்ள நாமத்தினாலே வேத பாடத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு ஜெபம் செய்து நாம் ஆரம்பிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தூய பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இப்போது கற்றுக்கொள்ள வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் நீரே ஆசீர்வதிங்க. உங்களுடைய வசனங்களுடைய ஆழங்களுக்கு எங்களை கொண்டு செல்ல வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த சரித்திரத்தை முழுமையாக புரிந்து கொண்டு படிக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் உங்களுடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வளமுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கடந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம் எப்படியாக சாலமோன் வரையிலும் ஆட்சி நடந்தது என்று. அப்போது வரையிலும் தேசம் முழுமையாக இருந்தது, இஸ்ரவேல் என்னும் தேசம். அதற்காக அந்த முழுமையான இஸ்ரவேல் தேசத்தை 3 அரசர்கள் அரசாண்டார்கள். சவுல், தாவீது, சாலமோன். அதுவரையில் நாம் பார்த்தோம். யாக்கோபு தொடங்கி எப்படியாவது அதெல்லாம் வந்தது. அந்த கோத்திரத்தினுடைய தலைவர்கள் பெயரெல்லாம் நாம் படித்தோம். இப்போதும் இந்த இஸ்ரவேல் தேசம் எப்படி 2ஆக உடைந்தது என்று நாம் ஒரு சிறிய சுருக்கமான காரியங்களை நாம் பார்க்க இப்போது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது சாலமோன் அரசாட்சி செய்கிறார். சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு அவருடைய மகன் ரெகோபெயாம். இந்த பேர்ல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் சாலமோனுடைய மகனுடைய பெயர் ரெகோபெயாம். சாலமோனுடைய வேலைக்காரனாக ஒருத்தர் இருந்தார், அவர் பேரு யெரொபெயாம். இந்த பெயர் வித்தியாசங்களை நீங்கள் தயவு செய்து உங்கள் மனதில் நிறுத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த 2 பேரும் இஸ்ரவேலினுடைய 2 பகுதிக்கு ராஜாவாக மாறப்போகிறார். சாலமோனுடைய அரசாட்சி முடிவடையும் போது இந்த சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம் அவர் அரசராக ஏற்படுத்தப்படுகிறார். அதே நேரத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே இன்னொரு ராஜாவும் எழும்புகிறார். அவர் பெயர் யெரொபெயாம். அவர் சாலமோனுடைய வேலைக்காரனாக இருந்தவர். இப்போது தேசம் மொத்தம் 12 கோத்திரங்கள். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி 12 கோத்திரங்கள் உண்டு. இந்த 12 கோத்திரங்களையும் உள்ளடக்கின மொத்த இஸ்ரவேல் தேசம் உண்டு. ஆனால் இப்போது எப்படி அது பிரிக்கப்படுகிறது என்றால், இந்த சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாம் அவருடைய தலைமை ஆட்சியின் கீழ் வருகிற தேசம் ஒரு மேப்ல நீங்க எப்பவுமே எடுத்தீங்கன்னா மேல் பகுதி வடக்கு என்றும் அதனுடைய கீழ் பகுதி தெற்கு என்றும் குறிப்பிடுவார்கள். இது நார்மலாகவே எந்த மேப் நீங்க எடுத்தீங்கன்னாலும் மேப் பார்க்கும்போது நீங்க இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். மேல் பகுதி வடக்கு, கீழ் பகுதி தெற்கு. இது நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்திலே நமக்கு தெரியும். இப்போ தென் பகுதி ராஜ்யம் சாலமோனுடைய குமாரன் கையிலே வருகிறது. அந்த தெற்கு பகுதிக்கு யூதா தேசம் என்று பெயரிடுகிறார். யூதா தேசம். அந்த யூதா தேசத்திலே எந்தெந்த கோத்திரத்தார் இருக்கிறார்கள் என்று சொன்னால், யூதா, பென்யமீன் என்கிற 2 கோத்திரத்தார் அதிலே உண்டு. யூதா, பென்யமீன் 2 கோத்திரங்கள். அப்ப 12லே 2 கோத்திரங்கள் விடுபட்டால் மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 10 கோத்திரங்கள் இருக்க வேண்டும். இந்த 10ம் மேலே வடக்கு பகுதி ராஜ்யத்திலே இந்த 10 கோத்திரங்களும் இருக்கின்றன. இதுல ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே. கர்த்தர் மோசேயை கொண்டு ஜனங்களை வழிநடத்தி வந்து பிற்பாடு யோசுவாவை கொண்டு தேசத்தை பங்கிடுகையிலே அவர் ஒரு காரியத்தை சொன்னார். லேவியருக்கு தனிப்பட்ட தேசம் என்று ஒன்று கிடையாது, தனி சுதந்திரம் என்பது கிடையாது. தேசம் முழுவதுமே அவர்களுடையது மாதிரி தான். அவர்கள் எந்த இடத்துல வேண்டுமானாலும் குடியிருந்து கொள்ளலாம், அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் வரலாம். அப்படியாக அவர்களுக்கு ஒரு முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த லேவியர்கள் தென் பகுதியிலும் இருந்தார்கள், வடக்கு பகுதியிலும் இருந்தார்கள். எனவே 2 பகுதியிலுமே இந்த லேவியர்கள் குடியிருந்தார்கள். அது எவ்வளவு இருந்தார்கள் என்று நான் மறுபடியும் இப்போது சில நேரத்துக்கு பின்பாக நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இப்போது கவனிங்கள்.
இப்ப லேவியரையும் எடுத்து விட்டால் இங்கே 9 கோத்திரங்கள் வரும். ஆனால் 10 கோத்திரம் எப்படி வருகிறது என்று சொன்னால், இந்த யூதா பென்யமீனை தவிர, லேவி தவிர 3 கோத்திரங்கள் விடுபட்டால் 9 கோத்திரங்கள் உண்டு. அது கூட சேர்த்து அங்கே எப்ரோன் என்னும் மலை பகுதி உண்டு. யூதா தேசத்தினுடைய அந்த வடக்கு பகுதியில, அந்த எப்ரோன் என்னும் மலை பகுதியிலே காலேப் தன்னுடைய ஆட்களோடு குடியிருக்கிறார். அது ஒரு கோத்திரமாக கருதி யோசுவா அவர் காலத்திலே காலேபும் அவருடைய மகள்கள் அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை யோசுவா காலத்திலே கொடுத்து வைத்திருந்தார். அந்த எப்ரோன் என்னும் மலைப்பகுதி நமக்கு தெரியாத ஒன்று அல்ல. ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறபடி, லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கிறபடி, மரியாள் அம்மா கற்பம் தரிக்கிறார்கள். அவர்கள் கற்பம் தரித்த உடனேயே உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்று சொல்லப்பட்ட உடனேயே இந்த அம்மா உடனடியாக புறப்பட்டு எலிசபெத்தை சந்திப்பதற்கு மலை தேசத்துக்கு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மலை தேசம் தான் இந்த எப்ரோன். உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லுகிறேன். அந்த எலிசபெத் அம்மா குடியிருந்த இடம்தான் இது எப்ரோன் மலை தேசம். அது அந்த சாலமோன் காலத்திலே காலேப் அவர்களுடைய சந்ததியினுடைய கரங்களிலே அது கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே அப்போது பார்த்தீர்கள் என்றால் 10 கோத்திரங்கள் வந்துவிடும். லேவியர்கள் 2 பக்கம் குடியிருந்தார்கள். நான் ஏற்கனவே இப்ப சொன்னேன், லேவியர்கள் எப்படி குடியிருந்தார்கள் என்றால், ஒரு கோத்திரத்தினுடைய பகுதியிலே 4 திசைகளிலும் லேவியர்கள் குடியிருப்பார்கள். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 4 லேவியர் பட்டணங்கள் உண்டு. அப்படி பார்த்தால் இதுல 10 பகுதிகள் உண்டு. மேலே வடக்கு ராஜ்யத்திலே 10 பகுதிகள் உண்டு. அப்படி கணக்கு பார்த்தால் 40 லேவியர் பட்டணங்கள் அங்கே இருந்தன. லேவியர்கள் அங்கே அதிகமாக இருந்தார்கள் வடக்கு பகுதி ராஜ்யத்தில். அதாவது யெரொபெயாம் என்பவர் ஆட்சி செய்த அந்த வடக்கு பகுதி. இப்போது இந்த தெற்கு பகுதிக்கு இங்கே வருவோம் என்றால், யூதா பென்யமீன் இருக்கிறார்கள், 2 கோத்திரம் தான். இங்கே ஒரு கோத்திரத்துக்கு 4 வீதம், 8 லேவியர் பட்டணங்கள் இங்கே தென் பகுதியில உண்டு. இங்கே லேவியர்கள் அப்ப என்னவா இருந்திருப்பார்கள்? குறைவாக இருந்திருப்பார்கள் இந்த யூதா தேசத்திலே. இதை நீங்கள் மனதிலே நிறுத்த வேண்டும் அன்பானவர்களே. ஏனென்றால் இந்த பிரிவு பாகுபாடுதான் பின்னாலே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய சிலுவை பாடுகள் நேரத்திலே நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு கூட இந்த சம்பவத்தை நாம் நினைவு கூற வேண்டி இருக்கிறது. அது வரும்போது நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞாபகம் வைத்து சொல்லுகிறேன். அந்த சம்பவத்தை சொல்லாமல் நாம் கடந்து செல்ல முடியாது. எனவே இப்போது அதை எடுக்க வேண்டாம். ஏனென்றால் இங்கிருந்து அந்த கடைசியை தொட்டுட்டு திரும்பி வர மாதிரி இருக்கும். எனவே அது வரும்போது உங்களுக்கு சொல்லி தரப்படும். இந்த சம்பவத்தை நீங்க நினைவு கூற வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பேசிக், ஒரு வாய்ப்பாடு மாதிரியான சமாச்சாரங்கள். வாய்ப்பாடு தெரிஞ்சாதானே நம்ம கணக்கு போட முடியும். எனவே 2ஆக தேசம் பிரிக்கப்படுகிறது, வடக்கு தெற்கு என்று. வடக்கு பகுதியில யெரொபெயாம் அரசாளுகிறார். அந்த தேசத்துக்கு பெயர் இஸ்ரவேல் தேசம் என்று பெயர். தெற்கு பகுதியிலே ரெகோபெயாம் அரசாளுகிறார். அந்த தேசத்துக்கு பெயர் யூதா தேசம் என்று பெயர். இப்படியாக அன்பானவர்களே, இந்த தேசம் 2ஆக பிரிந்த சரித்திரத்தை நீங்க நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டால் அநேக காரியங்கள் உங்களுக்கு மிகவும் சுலபமாக அது விளங்கிவிடும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் இந்த 2ஆக பிரிந்த தேசத்திலே வடக்கு இஸ்ரவேலிலே சுமார் 19 ராஜாக்கள் அரசாண்டார்கள். 19 அரசர்கள் இருந்தார்கள். அவர்கள் எந்த முறையிலே அரசாண்டார்கள் என்றால், எந்த முறையில ராஜாவானார்கள் என்றால், அது ஒருவருடைய மகன் இன்னொரு ராஜா, ஒருவருடைய மகன் இன்னொரு ராஜா, அப்படி ஆகவில்லை. யாரோ ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர், சம்பந்தம் இல்லாத இன்னொரு நபர், சம்பந்தம் இல்லாத இன்னொரு நபர், அப்படிதான் அந்த இஸ்ரவேல் தேசம், அதாவது வடக்கு தேசம், அதிலே அப்படி ஏற்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தார்கள். ஆனால் தென்பகுதியான யூதாவில அப்படி இல்லை. வாரிசு முறைப்படி, அதாவது சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம், ரெகோபெயாமுடைய மகன், அவருடைய மகன், அவருடைய மகன், அவருடைய மகன், சந்ததி சந்ததியாக ஆண்டவர் அங்கே அரசாட்சியை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்ப தெற்கு பகுதியிலே 20 ராஜாக்கள் அரசாண்டார்கள், வடக்கு பகுதியிலே 19 ராஜாக்கள் அரசாண்டார்கள். இது இந்த தேசத்தினுடைய பிரிவு, ஒரு இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு பெரிய ஒரு பிளவுபட்ட ஒரு காரியமாக இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்திலே தான் இந்த ராஜ்யங்களினுடைய முடிவு வருகிறது. அதாவது முடிவென்றால் நிரந்தரமான முடிவு இல்லை,
ஒரு எதிரிகளினுடைய படையெடுப்புகள் அங்கே நிகழ்த்தப்படுகின்றது. இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் நுழைவதற்கு முன்பாக இது முக்கியமான ஒரு காரியங்கள். என்னவென்று கேட்டால், வடக்கு பகுதி ராஜ்யமானது கிறிஸ்துவுக்கு முன் கிமு 722 வருடத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு முன் கிமு 722 722 இயர்ஸ் பிஃபோர் கிரைஸ்ட். அந்த வருஷத்திலே அந்த வடக்கு பகுதி இஸ்ரவேல் ராஜ்யமானது கடைசியாக ஓசையா என்கிற ராஜா அரசாண்ட போது அது அசீரியர்கள் என்கிற ஒரு இனத்தாலே அந்த வடக்கு பகுதி ராஜ்யம் பிடிக்கப்பட்டு முழுமையாக அந்த அசீரியர்களுடைய கண்ட்ரோல்ல அந்த வடக்கு பகுதி ராஜ்யம் கொண்டு வரப்படுது. தெற்கு பகுதி இன்னும் தொடர்கிறது. தெற்கு பகுதியிலும் எதிரிகள் வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தெற்கு பகுதியிலே யுத்தங்கள் நடத்தி அவர்களை துரத்தி விடுவார்கள். ஏனென்றால் தெற்கு பகுதியின் மீது கர்த்தருடைய கிருபை அதிகமாக இருந்தது என்றே சொல்லலாம். வடக்கு பகுதியிலே அவர்கள் சமாரியாவை தலைநகராக வைத்து அங்கே எரோபயம் காலத்திலே கன்றுக்குட்டியெல்லாம் செய்து வைத்து அவர்கள் செய்த அட்டூழியங்கள், அவர்கள் புறஜாதிகளோடு கலந்து அவர்கள் செய்த பாவங்கள்லாம் ரொம்பவுமே துணிகரமான பாவங்கள். அதுக்காக ஆண்டவர் ஒரு சரியான முடிவை அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டார். ஆனா நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, கிமு 722 வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யமானது, வடக்கு பகுதி ராஜ்யமானது அசீரியர்களாலே அது பிடிக்கப்பட்டது. இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவும் நமக்கு புதிய ஏற்பாட்டுல தேவைப்படுகிற ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம். என்னவென்று கேட்டால், இந்த அசீரியர்களுடைய பழக்கம் என்னவென்றால், அவர்கள் ஏற்கனவே வெவ்வேறு நாடுகளெல்லாம் பிடித்து வைத்திருந்தார்கள். பலவிதமான மொழி, இனம், பல ஜாதி மக்களை கொண்ட பல தேசங்களை அவர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள். ஏற்கனவே நாம் வாசிக்கிறோம், ஆகாசுவேறு 127 நாடுகளை அரசாண்டார் என்று. 127 நாடுகளும் வெவ்வேறு மொழி, வெவ்வேறு இனங்கள் இருந்தன. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே அசீரியர்கள் இந்த ஜனங்களை பிடித்த உடனே என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுடைய ஒரு தந்திரமான ஒரு அரசாட்சி முறை, ஒரே மொழி பேசுகிற ஒரே இனத்தை சேர்ந்தவர்களை ஒரே இடத்துல விட்டு வைக்க மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த தேசத்திலிருந்து கொஞ்சம் பேரை கொண்டு போய் அந்த வேற ஒரு தேசம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டு போய் வேற ஒரு தேசம், இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டு போய் வேற ஒரு தேசம். அவர்களுடைய கையில, அந்த அசீரியர்களுடைய கையில ஆப்பிரிக்காவினுடைய சில பகுதிகள் இருந்தன. எகிப்து, ஆப்பிரிக்கா தேசத்தினுடைய அந்த இருண்ட கண்டம் என்று சொல்லப்படுகிற பகுதிகள்லாம், அந்த மாதிரியான மக்கள் வாழுகிற இடங்களை எல்லாம் அவர் பிடித்து வைத்திருந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொஞ்சம் பேரை கொண்டு போய் அந்த மாதிரி எகிப்திலையும் மாற்றி மாற்றி அவர்கள் அங்கே கொண்டு போய் வைத்து விட்டு, அந்த ஜனங்களிலிருந்து கொஞ்சம் பேரை கொண்டு இந்த வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்திலே அவர்கள் விட்டு விடுவார்கள். இப்போ இந்த ஜனங்கள் ஒன்றாக கலந்து இவர்களுடைய மொழி எல்லாம் தெரிந்து அவர்கள் வாழ்வதற்கு மிகுந்த சிரமப்படுவார்கள். ஏனென்றால் ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மக்கள் என்று இருந்தால் இவர்கள் அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் செய்வார்கள் என்று எண்ணி இந்த மாதிரியான ஒரு தந்திரமான ஒரு டெக்னிக், அந்த முறையை அசீரியர்கள் கையாண்டார்கள். இந்த அசீரியர்களுடைய காரியத்தின்படி அநேக குடும்பங்கள், அநேக பக்தி உள்ள இஸ்ரவேல் கோத்திரத்தார் அநேகர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்கு அநேக குடும்பங்கள் கொண்டு போகப்பட்டன என்பதை மாத்திரம் நீங்கள் தயவு செய்து நினைவில் கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பிற்பாடு இவர்கள் திரும்பி எருசலேமுக்கு வருவார்கள். அதுல பெரிய ஒரு காரியம் நமக்கு அடங்கி இருக்கிறது. எனவே நிறைய அசீரியர்கள் எல்லாம் அந்த ஆப்பிரிக்கா கருப்பின மக்கள், எகிப்து தேசத்தினுடைய மக்கள், அவர்களை எல்லாம் கொண்டு இங்கே அவர்கள் உள்ளே அனுப்பி விடுவார்கள். எனவே இவர்கள் கலந்து, பல ஜாதிகள் ஒன்றாக கலந்து, பல வழிபாடுகள், இறை வழிபாடுகள் கலந்து, இங்கே இறை வழிபாடுகள் எல்லாம் கெட்டு போய் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தேசம் வடக்கு பகுதியானது முழுமையாக கெட்டு போய்விட்டது. அது நாம் நினைவில் நிறுத்த வேண்டிய ஒரு காரியம். தெற்கு பகுதிக்கு வருவோமே. வடக்கு பகுதியினுடைய கதை முடிந்தது, அதோட அந்த ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. தெற்கு பகுதிக்கு வந்தோம் என்றால் அதுல அங்கே எரேமியா என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். ஏசாயா, எசேக்கியேல், அதுக்கப்புறம் எரேமியா இருந்தார்.
இந்த எரேமியானுடைய காலத்திலே அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி கொண்டே இருந்தார். நேபுகாத் நேச்சார் என்று ஒருத்தர் வரப்போகிறார், இந்த ராஜாக்களை பார்த்து சொல்லி கொண்டே இருந்தார். நேபுகாத் நேச்சார் என்று ஒரு ராஜா வருவான், உங்களை எல்லாம் பிடித்து அவன் அடிமைகள் ஆக்குவான், சிறையிருப்பு உண்டு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சிறு வயதிலே எரேமியாவை கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால அவர் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லி கொண்டே இருப்பாரு. இந்த ராஜாக்கள் தென்பகுதி ராஜாக்கள், யூத ராஜாக்கள் அவர்களை மதிப்பதே கிடையாது. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மதிக்கவே இல்லை. அவர்கள் அதை உதாசீனம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். இந்த எரேமியா கடைசி வரல அழுது புலம்பிக் கொண்டே இருந்தார். கடைசியில என்ன ஆயிற்று என்றால், இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நேபுகாத் நேச்சாரனுடைய பாபிலோன் ராஜாவுடைய காதுக்கே போய் எட்டிருச்சு. அந்த காலத்துல அப்படிதான் செய்திகள் பரவும். இந்த காலமாக இருந்தா நவீனமா வாட்ஸ்அப் இன்டர்நெட் மூலமாக பரவும். அந்த காலத்திலே செவி வழி செய்திகளாக அநேக செய்திகள் போய் சேர்ந்து உங்களை பற்றி ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்று சொல்லவுமே அந்த ராஜா மிகவும் ஆவலோடு, நான் இஸ்ரவேலை பிடிப்பேனா அப்படி என்று கேள்விப்பட்டு அந்த ராஜா நிலஞ்சமாவே கிளம்பிட்டான் இஸ்ரவேலை பிடிக்கிறது. ஆனா அவன் கொடுத்த ஒரு உத்தரவு என்னது, இஸ்ரவேலை பிடிங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் எரேமியா என்கிற ஒருத்தரை மட்டும் நீங்கள் மிகுந்த மரியாதையோடு நடத்த வேண்டும் என்ற கட்டளையோடு தன்னுடைய படை பரிவாரங்களை பூரா அனுப்பி வச்சு கடைசியா யூதா ராஜ்யத்திலே அவர்கள் வந்து முற்றுகை போட்டு முதலாவது படையெடுப்பு, நேபுகாத் நேச்சாரனுடைய முதலாம் படையெடுப்பு, பாபிலோனிலிருந்து வந்தவர்கள் அங்கே முற்றுகை தொடங்குகிறார்கள். அந்த நேரத்திலே இஸ்ரவேலினுடைய அந்த யூதா ராஜ்யத்தினுடைய அந்த ராஜாக்கள் கதி கலங்கி செய்ய தெரியாம நிற்கிறார்கள். ஏற்கனவே எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் இவர்கள் நம்பவே இல்லை. எனவே அந்த கிமு 605 இந்த பாபிலோனுடைய நேபுகாத் நேச்சார் தன்னுடைய படைகளை அனுப்பி இஸ்ரவேலர் எல்லாம் சிறைபிடித்து, பாபிலோன்காரங்களுடைய டெக்னிக் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேசத்தை பிடித்தால் அங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு போய் இந்த அசிரியர்கள் மாதிரி அப்படி தூக்கிட்டு போய் வைக்க மாட்டாங்க. நல்ல அறிவில் சிறந்தவர்கள், ஞானிகள், அந்த மாதிரி இளம் வயது வாலிபர்கள், அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தூக்கிட்டு போவாங்க. அப்படி முதலாம் சிறையிருப்பில கொண்டு போகப்பட்டவர் தான் கிமு 605 தெற்கு பகுதி யூதா ராஜ்யத்திலிருந்து கொண்டு போகப்பட்டவர்கள் தான் தானியேலும் அவருடைய நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தான். அவர்கள் முதலாம் சிறையிருப்பிலே பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். வருஷம் கிமு 605. இது முதல் சிறையிருப்பு. இரண்டாம் சிறையிருப்புல என்ன நடக்குது, கொஞ்சம் வருஷம் கழிச்சு திரும்பவும் வராரு இந்த ராஜா. மறுபடியும் வந்து யூதா பகுதியை மறுபடியுமாக இவர்கள் தலை தூக்கி விடுவார்கள் என்று சொல்லி மறுபடியுமாக, ஏற்கனவே நாம் பார்த்தா அங்க என்ன கோத்திரங்கள்லாம் இருந்தது, யூதா, பென்யமீன், கொஞ்சம் லேவியர்களும் இருந்தார்கள். அவர்களிலே நல்ல அறிவில் சிறந்தவர்கள், ஞானிகளாக இருந்தவர்கள் எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போது இரண்டாம் சிறையிருப்பு நடக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் கிமு 597 அந்த படையெடுப்பு நடந்தது. அந்த படையெடுப்பிலே முக்கியமாக எசேக்கியேல் என்னும் தீர்க்கதரிசியும் மொர்தெகாய், உங்களுக்கு எல்லாம் தெரியும் மொர்தெகாய் யார் என்று, எஸ்தர்னுடைய அண்ணன், அவரை வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அன்பானவர்களே, இப்போது பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சாரனுடைய இரண்டாம் படையெடுப்பு நடக்கிறது. அங்கே யூதா ராஜ்யத்திலே வந்து அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 597 அந்த வருஷத்திலே அவர்கள் அங்கே வந்து முற்றுகை போட்டு மறுபடியுமாக யூதா ராஜ்யத்தின் மேலே படையெடுத்து வருகிறார்கள். முதலாம் சிறையிருப்பிலே தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் பிடித்து கொண்டு போனதை போலவே இந்த இரண்டாம் சிறையிருப்பில, அதாவது 597 வருஷம் கிறிஸ்துவுக்கு முன், கிமு 597, இந்த வருஷத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எசேக்கியேல் என்னும் தீர்க்கதரிசி, எசேக்கியேல் நமக்கு எல்லாம் நன்றாக தெரிந்தவர், அதை போலவே மொர்தெகாய் எஸ்தருடைய அண்ணன் முறையாக வருகிறவர், அவரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அதாவது அவரை, இந்த 2 பேருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் சிறையிருப்பிலே தானியேலும் அவர் நண்பர்கள்னா இந்த 3 பேரையும் 2 பேரையும் மட்டும் பிடிச்சிட்டு போகல, எத்தனையோ லட்சக்கணக்கான பேரை பிடித்து கொண்டு போயிருப்பார்கள். அதுல முக்கியமானவர்களுடைய பெயர்கள்
இங்கே நமக்கு வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திரத்திலே இடம்பெறுகிறது. முக்கியமானவர்கள் அந்த சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்ட முதன்மையான நபர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பெயர்கள். எனவே இந்த இரண்டாம் சிறையிருப்பில் எசேக்கியேல் மற்றும் மொர்தெகாய் அங்கே பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்கள். மறுபடியுமாக பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் என்பவர் யூதாவினுடைய கடைசி ராஜா சிதேக்கியா என்பவருடைய காலத்திலே அதோட யூதா ராஜ்யத்தினுடைய முடிவு வந்து விடுகிறது. அந்த சிதேக்கியா ராஜாவினுடைய காலத்திலே வந்து கிறிஸ்துவுக்கு முன் கிமு 586 வருடம் 586 586 வருடத்திலே அவர்கள் வந்து அந்த எருசலேம் நகரை முழுவதுமாக முற்றுகை போட்டு தேவாலயத்தை எல்லாம் இடித்து அவர்கள் எல்லாம் தேவாலயத்தினுடைய பனிமூட்டுகளை எல்லாம் கொள்ளையிட்டு ஒரு பெரிய, இந்த முறை யாரையும் அவர்கள் முக்கியமான நபர்களை பிடித்து கொண்டு போகவில்லை, பொருட்களை எல்லாம் கொண்டு போய் விட்டார்கள். முக்கியமான பொருட்கள், ஆலயத்தினுடைய பனிமூட்டுகள், அங்கிருந்த எல்லாவற்றையும் அவர் அதனுடைய பொன் பாத்திரங்கள், பிற்பாடு அந்த பொன் பாத்திரத்துல தான் அந்த பாபிலோன் ராஜா மதுவை ஊற்றி குடிக்கிற அளவுக்கு துணிகரம் கொண்டார். எனவே அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நடந்தது கிறிஸ்துவுக்கு முன் 586 வருடம். இந்த நேபுகாத்நேச்சாருடைய 3வது படையெடுப்பு. அதற்கு பிற்பாடாக சுமார் 70 வருடங்கள் 586 இருந்து சுமார் 70 வருடங்கள் அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இந்த யூதா தேசத்திலிருந்து, இஸ்ரவேலுடைய தென்பகுதி தேசத்திலிருந்து பிடிக்கப்பட்டு கொண்டு போன யூதர்கள் அனைவருமே 70 வருஷங்கள் அங்கே சிறையிருப்பிலே பாபிலோனிலே காணப்பட்டார்கள். மறுபடியுமாக 516 அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பவும் அனுப்பப்பட்டார்கள். எனவே இதுதான் வரலாறு. இதுல நிறைய காரியங்கள் உண்டு, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்த நபர்களை எல்லாம் பிடித்து கொண்டு போன விஷயங்கள், இதையெல்லாம் நம் மனதில் நிறுத்தும் போது புதிய ஏற்பாட்டினுடைய பல காரியங்கள், நிறைய விஷயங்கள் நமக்கு புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். எனவே அதுக்காகத்தான் இதையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இது இது சரித்திர நூல்கள் எடுக்கிற ஆசிரியர்கள் உங்களுக்கு இன்னும் விளக்கி இதை சொல்லுவார்கள். ஒருவேளை அந்த சரித்திரத்தை எந்த ஆசிரியர் எடுத்தாலும் நீங்கள் விளக்கமான பாடங்களை அதில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த இடத்துல நாம் இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்வோம். இனி வருகிற பாடங்களிலே இந்த சிறையிருப்பின் காலங்களிலே என்ன நடந்தது, முக்கியமாக சிறையிருப்பின் காலத்திலே 586 இருந்து இந்த கிபி வரையிலுமான காலம் வரைக்கும் இடைப்பட்ட ஒரு வருஷங்கள் இருக்கிறது. இடையிலே ஒரு 400 வருடங்கள், அதை நாம் மத்திய ஏற்பாட்டு காலம், இடை ஏற்பாட்டு காலம் என்று நாம் சொல்லுவோம். அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவிலே உள்ள காலம் என்று நாம் சொல்லுவோம். எனவே இந்த 516 இவர்கள் திரும்பவும் எருசலேமுக்கு வரும்போது வந்து தேவாலயம் கட்டின பிற்பாடாக அங்கே சகரியா, மல்கியா என்கிற தீர்க்கதரிசிகள் தங்கள் புஸ்தகங்களை எழுதும்படி ஆண்டவர் அவர்களை அர்ப்பணித்திருந்தார். எனவே அவர்களை கொண்டு அந்த புஸ்தகங்களை எழுதினார். அந்த மல்கியாவுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தை எழுதுவதற்கு யாரும் அதிகாரம் பெறவில்லை. அந்த மல்கியாவுக்கு அப்புறம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு பிற்பாடு வந்தது மத்தேயு சுவிசேஷம். இதற்கிடையில நிறைய எழுதினார்கள், நிறைய புஸ்தகங்கள் எழுதினார்கள். அதையெல்லாம் தள்ளுபடி ஆகமுங்கள் என்று தள்ளுபடி செய்து விட்டார்கள். அது ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டது, இந்த இடைப்பட்ட 400 வருஷத்துல என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக நாம் அடுத்த பாடத்திலே நாம் காணலாம். எனவே இதுவரைக்குமாக, அதாவது சாலமோனுடைய காலத்துக்கு பிற்பாடு ராஜ்யம் எப்படி பிரிக்கப்பட்டது, அந்த ராஜ்யத்தினுடைய வடக்கு இஸ்ரவேலினுடைய முடிவு என்னானது, தெற்கு ராஜ்யத்தினுடைய யூதா ராஜ்யத்தினுடைய முடிவு என்னானது, நேபுகாத்நேச்சாரினுடைய 3 சிறையிருப்புகளை பற்றி சற்று நாம் சுருக்கமாக நாம் இங்கே பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். இதை உங்கள் நினைவில் நிறுத்தும்படி நான் கொஞ்சம் உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். இதை புரியாதவர்கள் இந்த வீடியோவை மறுபடியும் நீங்கள் போட்டு பார்க்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இனி இந்த வருஷங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் நினைவில் நிறுத்தும்படி உங்களை மறுபடியும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த பாடத்தை இங்கே நிறைவு செய்வோம். அடுத்த பாடத்திலே உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைய 9ஆம் வேத பாட பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். முதலாம் கேள்வி, தானியேலும் அவரது 3 நண்பர்களும் எந்த காலகட்டத்தில் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டனர்? முதலாம் கேள்வி, தானியேலும் அவரது 3 நண்பர்களும் எந்த காலகட்டத்தில் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டனர்? இரண்டாம் கேள்வி, யூதா தேசத்தில் எந்த தீர்க்கதரிசி நேபுகாத்நேச்சர் என்று ஒரு ராஜா சிறைப்பிடிக்க வருவார் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்? இரண்டாம் கேள்வி, யூதா தேசத்தில் எந்த தீர்க்கதரிசி நேபுகாத்நேச்சர் என்று ஒரு ராஜா சிறைப்பிடிக்க வருவார் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்? மூன்றாம் கேள்வி, சாலமோனுடைய ராஜ்யத்திற்கு பின்பதாக 2ஆக பிரிந்த இஸ்ரேலையும் யூதாவையும் ஆண்ட முதல் 2 ராஜாக்கள் யார்? மூன்றாம் கேள்வி, சாலமோனுடைய ராஜ்யத்திற்கு பின்பதாக 2ஆக பிரிந்த இஸ்ரேலையும் யூதாவையும் ஆண்ட முதல் 2 ராஜாக்கள் யார்? இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.